மாறன் வீரா சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. வள்ளி வந்து ஏற்கனவே ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி வச்சுட்டாங்க, சீரெல்லாம் இவங்களாம் செஞ்சுருக்க மாட்டாங்க, இவங்களை நம்ம எப்படி இருந்தாலும் வந்து அசிங்கப்படுத்தணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும், சரிங்களா? ஆமாம்மா, தண்டபாணியோட பொண்ணு கல்யாணம் இருந்தால் எப்படியெல்லாம் சீரு நகை நட்டோட கல்யாணம்லாம் பண்ணியிருப்பாங்க, என்னால் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது. பணம் காசு விடுங்க, இங்கே பொண்ணை பற்றியே வந்து தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்களுக்காக நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு, என்னப்பா சீரெல்லாம் வந்து வைப்பாங்கன்னு தான் நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து ஆவலோட இருக்கோம், ஆனால் யாருமே வச்ச மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னே வீரா ஃபேமிலியோட மூஞ்சியெல்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. இதை வந்து பார்த்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ஐயா. என்னையா நினச்சிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ எவ்வளோ பெரிய தலைக்கட்டு, வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது, நீ எவ்வளோ பெரிய குடும்பத்தில் வந்து சம்மந்தம் பண்ணியிருக்கேன்னு நாங்களும் பார்க்கணுமா இல்லையா? அப்போ நான் சீரெல்லாம் வச்சா தானே நல்லா இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து பேசும்போது, இல்லையா பரவாயில்ல நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ஃப்ரிட்ஜு, கட்டிலு, அது மட்டும் இல்லாமல் சில்வர் பாத்திரம், இது எல்லாம் வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல. மிக்ஸி கிரைண்டர்லேருந்து ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா அவங்க எதுவுமே வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு பார்த்தா, தண்டபாணி வீட்டில் என்னென்ன செய்வாங்களோ அதுக்கு ஈக்குவலாகவே வந்து செஞ்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன இந்த சீரெல்லாம் போதுமா இல்லை போதாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்ல ராகவா, உனக்கும் இவ்வளோ சீரெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. கண்மணிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம ராகவா. எனக்கு தெரியல இப்படியெல்லாம் நடக்கணும், சரி பரவாயில்ல விடுங்க, நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி தெரியுது அந்த இடத்துல. உன்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு நினைக்காதரா, இப்போதைக்கு நானும் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி தெரியணும். கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு தான் என்னோட விஷயம்லாம் உனக்கு தெரிய போகுது, உங்கள் குடும்பத்தையே நான் பழிவாங்க தான் வந்திருக்கேன்னு கண்மணி வந்து நினச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரிம்மா, சில்வர் பாத்திரம்லாம் சூப்பராக மன நிறைவாக எல்லாமே ஜாம் ஜாம்னு செஞ்சுருக்கீங்க, இது எல்லாமே ஓகே தான். அடுத்து தங்கத்தை வைங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏயா நீங்களா சும்மாவே இருக்க மாட்டீங்களா, இந்த கல்யாணம் நடக்கணும்னு வந்திருக்கீங்களா இல்லை நிப்பாட்டணும்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ஐயா அந்த இடத்துல. என்னையா அப்படி பேசிக்கிட்டு இருக்க, சில்வர் பாத்திரத்தெல்லாம் ஜாம் ஜாம்னு செஞ்சவங்க நகை நட்டு மட்டும் என்ன கம்மியாவா செஞ்சுருப்பாங்க, அதுவும் நம்ம ராகவன் வீட்டு விசேஷம்னா எப்படி மாசா இருக்கும் கல்யாணத்தில், நாங்களாம் தெரிஞ்சுக்க வேணாமா, அதுக்கு தானே அவங்க கல்யாணத்தில் வந்து நிற்கிறோம், இதே மாதிரி எங்கள் பொண்ணுக்கும் செய்கிறது தானே வழக்கம். உன்னை வள்ளியிலேருந்து எல்லாம் பேசுகிறாங்க அண்ணா, இதை எதுக்கும் நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாதுண்ணே, எல்லா கல்யாணத்துலையும் இப்படி தானே செஞ்சிட்ருப்போம், எல்லா கல்யாணங்கிறது வேற இந்த கல்யாணங்கிறது வேற, அவங்க கம்மியாக தானே செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது மாறன் வந்துட்டாங்க அந்த இடத்துல. என்ன நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி மாறன் வந்து அந்த ஃபேமிலிக்காக சப்போர்ட் பண்ணும்போது, யாரும் எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. டேய் உன்னை யாரா இங்கே மூக்க நுழைக்க சொன்னது, அச்சச்சோ இங்கே வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்குமோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன். அப்பன்னு பார்த்து அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டது நம்ம ஜெயலட்சுமிக்கு பாண்டியனோட அம்மாவுக்கு. ஏன்னா ஒரே ஒரு நகை மட்டும் கவரிங் நகை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து அடகு வச்சப்ப அவங்களுக்கு கவரிங் நகை ஒரு வாரம் கழித்து தந்துடுறேன்னு சொன்னாங்களே நல்ல நகையை, அதனால வந்து பாட்டமாக இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப பயப்படுறாங்க ஜெயலட்சுமி. நம்ம போய் நகை வந்து எடுத்துகிட்டு வரப்ப கண்டிப்பாக அந்த கவரிங் நகையை வந்து அங்கேயே வச்சுட்டு வந்துடுவோம், நம்மளும் ஏதோ ஒரு அளவுக்கு வந்து நல்லாவே செஞ்சுருக்கோமே தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. ஆமாம் நீ இருமா, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வீரா வந்து மாஸ் பண்ணுறாங்க. ஐயோ 10 பவுனோ 15 பவுனோ செஞ்சுருந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயந்தான் அவங்கள பொறுத்தளவுக்கு, ஆனால் சபை மத்தியில் அசிங்கப்படுத்திடுவாங்களேங்கிற மாதிரி ராமச்சந்திரன் ஐயா வந்து, அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கட்டும், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். என்னையா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் மட்டும்தான் இங்கே இந்த குடும்பத்தில் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரியுதா இவங்களுக்கெல்லாம்? ஆமாம் அப்படி தான் தெரியுது. உங்களுக்கெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்கா இல்லையா, உண்மையே சொல்லுங்கள். ஆசை இருக்குது ஆசை இருக்குங்கிறாங்க. அப்போனா உங்கள் வீடு தேடி வந்து மரியாதை கொடுக்குறவங்களுக்குலாம் திருப்பி நீங்கள் பதிலுக்கு இப்படி தான் செய்வீங்களா அப்படின்னு சொன்னோன்னா ராமச்சந்திரன் ஐயா வந்து எதுவும் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஐயா நாங்களே வைக்கிறோம் ஐயா, கவலைப்படாதீங்க. இல்லைம்மா வீரா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுவும் பேச வேணாம், அதான் அவங்க எடுத்துகிட்டு வரேங்கிறாங்களே, திருப்பியும் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது ஒரு நகையை வந்து எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று வருது, ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கு அந்த இடத்துல வீரா. திட்டத்திட்ட வந்து 200 பவுன் கிட்ட வந்து நகை வந்து செஞ்சுருப்பாங்க போல இருக்கு அந்த இடத்துல. மூக்கு மேலே விரல வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ராமச்சந்திரன் ஐயாவும் வள்ளியிலேருந்து எல்லாரும். என்னடா அவங்க நம்ம தண்டபாணி வீட்டில் வந்து செஞ்சுருந்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களேன்னு தான் வள்ளி வந்து பாட்டமாயிட்டாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பாடா நல்ல வேலை,
ராகவா வந்தவனோட கல்யாணம் ஜாம் ஜாம் தான் நடக்குது. வீரா எப்படிம்மா இவ்வளோ செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் கண்மணிக்காக தான். நீங்கள் எவ்வளோ பெரிய சம்மந்தம், உங்கள் லெவலுக்கு வந்து இது மாதிரிலாம் பேசுகிறப்ப நாங்கள் கண்டிப்பாக ஏதாவது செய்யணும்ல, எங்களால் முடிஞ்சது செஞ்சுருக்கோம். பாத்தியா அந்த பொண்ணாக இருந்து இவ்வளோ நகை நட்டுவோம் செஞ்சு போட்டு சபையை வந்து கௌரவப்படுத்தியிருக்கா, போதுமா அப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறதும்மா அப்படின்னு சொல்லி வள்ளி பக்கத்தில் இருந்து கேட்குறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியலண்ணே அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாம் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பேச்ச ஆரம்பி. எடுத்தோன்னே வந்து பேச்ச ஆரம்பிக்காத, கவரிங் நகையா என்ன ஏதுன்னு ஆரம்பிக்காத அப்படின்னு வள்ளி வந்து ஐடியா கொடுத்து சைலண்ட்டாக வந்து பேசுகிறாங்க. உடனே அதுக்கேற்ற மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வள்ளியோட அசிஸ்டண்ட் அந்த இடத்துல, என்னம்மா உங்களை பார்த்தா வந்து வசதி வாய்ந்த ஃபேமிலி மாதிரி தெரியல, இவ்வளோ நகை நட்டெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம்தான். ராமச்சந்திரன் ஐயாவுக்கு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கௌரவத்துக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்க, நான் இல்லை சொல்லவே இல்லை. ஆனால் இது எல்லாம் ஒரிஜினல் தானா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசணுன்னா கடுப்பாயிட்டாங்க நம்ம ராமச்சந்திரன் ஐயா. உடனே வந்து அவங்கள அடிக்கலான்னு போகிறாங்க. யாரை வச்சுக்கிட்டு என் குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுறியா? என்னையா இது எல்லாம் சில இதில் நடக்க வேண்டியது தானே. நம்மளை ஏமாத்துற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உனக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன்னொன்னே அந்த இடத்துல வந்து பொதுவாக வந்து கேட்டுறாங்க. ஆமாம் ஆமாம் இருந்தாலும் இருக்குன்னு சொல்லி வள்ளி வந்து ஏற்கனவே 10-15 பேரை வந்து வச்சு கேட்டதுனால அவங்க கௌரவ கத்தும் போது சுற்றி இருக்கிறவங்களும் செக் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, உன் குடும்பத்துக்காக தானே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சாரி கண்மணி இப்படியெல்லாம் நடக்கும் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு நகையாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 10 நகையும் ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா நீ இவ்வளோ பாட்டமாக இருக்க, நம்ம அம்புட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தது தாம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா ஒரு நகையை வந்து அடகு வச்சுருந்தேன் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி போனல்ல, அந்த நகை கவரிங் நகைமா, இன்னுமா சொல்கிறேன், இப்போ அடுத்தது அதை தான் வந்து உரச போகிறாங்க அப்படின்னு சொன்ன விஷயத்த வந்து நம்ம மாறன் வந்து கேட்டுட்டாங்க. வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த விஷயம்லாம். என்னம்மா அந்த நகையோட பேர் டப்பாவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அடுத்தது அந்த டப்பா தான் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டு முடிச்சோன்னே வாரன் வந்து யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படா வந்து சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு நெஞ்ச தொட்டு பார்க்கும்போது அவங்க அத்தை வள்ளி வந்து தங்க செயின் வந்து போட்டிருந்தாங்கல்ல, அதை வந்து பார்க்குறாங்க. அப்போனா இந்த செயினுக்கு பதிலாக அந்த செயினை வந்து மாற்றி வச்சுருவோம். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஆசாரி எல்லாம் கரெக்டாக செக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்க. போய் முடிச்சோன்னே யாரும் பார்க்காத நேரம் பார்த்து அந்த நகையை வந்து எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு இவங்க கழுத்தில் இருக்கிற நகையை வந்து அங்கே வச்சிடுறாங்க. இதை மட்டும் வீரா வந்து பார்த்துடுறாங்க. இருப்பினும் அவங்களுக்கு சரியாக வந்து தெரில, மாறனுக்கு வந்து ஏன் இப்படியெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு தான் நினைக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து உரசி பார்க்குறாங்க. எல்லாமே சொக்கத்தங்க தான்யா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பாத்தியா இவ்வளோ செஞ்சுருக்காங்க, அவங்கள போய் சந்தேகப்படுறீங்க, மரியாதையாக மன்னிப்பு கேளுங்க, என்னையா சொல்கிறீங்க சரின்னு சொல்லி மன்னிக்கிறாங்க அந்த இடத்துல. சபை முன்னாடி, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, என்னை ரொம்ப கௌரவப்படுத்திட்டம்மா. வீரா நீ என்ன செஞ்சிருவேன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, ஆனால் நீ செஞ்சுருக்கிறத பார்த்தா எல்லாரும் மூக்கு மேலே வரல வைக்கிற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி வெகவும் வந்து பாராட்டுறாங்க. அந்த செயினை மட்டும் பார்க்குறாங்க நம்ம ஜெயலட்சுமி. இது நம்மளோட செயின் இல்லைம்மா, 100% எனக்கு தெரியும்னு அந்த இடத்துல வீராட்டை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறாங்க. அவன் மாறன் வந்து உட்காந்துருந்தப்ப செயின் என்னமோ பண்ணானே, அப்போனா அவன் தான் மாற்றி வச்சிருக்கணும்.